இந்த மாதிரி ஒரு மோசடி நடந்துருச்சு என்பதை பத்திரப்பதிவுத்துறை சார்ந்த அமைச்சரும் ஒத்துக்கொள்கிறார். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் ஒத்துக்கொள்கிறார். இந்த தவறு நடந்து விட்டது. ஆனால் இதற்கு என்னுடைய தலையீடு இருந்ததாகவும், நான் என்னுடைய உறவினர்களுக்கு அதை கொடுத்து விட்டதாகவும். இப்ப 2 தரப்புக்கு இடையில கலகம் பண்றதுன்னா யாரு? 2 தரப்புல யாரு? ஒரு தரப்பு அந்த யூடியூபர்ஸ் சொல்லி சொன்னா, இன்னொரு தரப்பு யாரு? அமைச்சரா? பணம் 2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினவங்கன்னு சொல்லக்கூடியவங்களாகும். அவங்க எல்லாம் இன்னும் கைது செய்யப்படல. அவங்க எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அவங்கள பத்தி பேச்சே இல்லாம இருக்கு. ஆனா இந்த நில பரிமாற்றத்தை பற்றி பொதுவெளியில விவாதத்துக்கு கொண்டு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படியாக அந்த நிலம் கைமாற்றி கொடுக்கப்படுவதற்குண்டான முயற்சிகளும் கைப்பற்றுவதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருப்பதை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். பழனி மக்களுக்கு இப்படியான ஒரு பொது சொத்தை அபகரிப்பதற்கான முயற்சி நடக்கிறது என்பது நன்றாக தெரிந்திருக்கிறது. இப்ப இதிலெல்லாம் இவ்வளவு நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைச்சர் தன்னுடைய துறை சார்ந்த ஒரு பெரிய சொத்து இப்படி அபகரிக்கப்படுவதை பற்றி என்ன அவர் முயற்சி எடுத்தாரு? நீங்க கடந்த ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2021 இருந்து 2025 வரைக்குமான காலகட்டத்துல ஏறத்தாழ ஒரு 1356 கோடி ரூபாய்க்கு சொந்தமான பழனிக்கு தண்டபாணி சுவாமிகள் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீட்டெடுக்கப்பட்டது. கோயில் நிதி என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும். இது அனைத்துமே ஒரு வெளிப்படைத்தன்மையோடு மக்களுக்கு பொறுப்பு வகையில இருக்க வேண்டும். பியாண்ட் ஹெட்லைன்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான 1.4 ஏக்கர் நிலத்தோட நில மோசடியை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ஆதவன் தீக்ஷணி ஐயா அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். பழனி கோவிலோட நிலம் தொடர்ந்து சர்ச்சையில இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல எப்படி பத்திரப்பதிவு நடைபெற முடியும் அப்படிங்கிற கேள்வியானது பல தரப்புல இருந்தும் எழுப்பப்பட்டுகிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன ஐயா நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டோட பொது வெளியில ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்களாக இந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலம் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதை பற்றிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் ஊடகவியலாளர்களை சந்தித்து விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி அவர்கள் சொன்ன விளக்கங்களுக்கு அப்பால் பல்வேறு விஷயங்கள் இன்னமும் புதிராகவே இருக்கிறது. அவை தொடர்ந்து யாராலும் பேசப்படாமல் இருக்கிறது. உண்மையில் அந்த நிலம் என்பது தொடர்ச்சியாக அது 1888 ஒரு தர்மசாசனத்தின் மூலமாக குப்புசாமி மணியக்காரர் என்பவரால், பாலசமுத்திரத்தை சேர்ந்த குப்புசாமி மணியக்காரர் என்பவரால் தண்டாயுதபாணி சுவாமிகள் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டு பக்தர்களுடைய நலனுக்காக அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நிலம். அந்த நிலத்தை தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்வதற்கு, சட்டவிரோதமாக கைப்பற்றுவதற்கு தொடர்ச்சியாக இந்த 100 ஆண்டு காலத்தில் பல்வேறு முயற்சிகள் நடந்திருக்கின்றன. அதில் சமீபத்தில் மிக கூடுதலான முயற்சிகள் நடந்திருக்கின்றன. இந்த இழி முயற்சிகளை தெரிந்து கொண்டுதான் அந்த இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகம் ஓரளவுக்கு அதிலே தலையிட்டு ஆக்கிரமிப்பு செய்து விடாமல், சட்டவிரோத பரிவர்த்தனையிலிருந்து நடந்து விடாமல் ஓரளவுக்கு தடுத்திருக்கின்றது என்று நாம் சொல்ல வேண்டும். ஆணையர் இது சம்பந்தமாக ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய பல்வேறு ஆக்கிரமிப்பு முயற்சிகளை எல்லாம் தடுப்பக்கூடிய வகையில அவர்கள் தொடர்ச்சியாக பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு கடிதங்கள் மூலமாக இந்த சர்ச்சைக்குரிய இந்த நிலத்தை ஒருபோதும் நீங்கள் பதிவு செய்யக்கூடாது என்று திரும்ப திரும்ப கடிதங்கள் மூலமாக அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதை பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களும் சரியாக புரிந்து கொண்டு இதற்கு முன்பாக ஒரு முயற்சி நடந்த போது அந்த பத்திரப்பதிவு விண்ணப்பத்தை ஏற்க முடியாது என்று ரெஃப்யூசல் லெட்டர் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மீண்டும் ஒரு முயற்சியாக 6ஆம் தேதி இதை பதிவு செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். அந்த முயற்சியிலே இந்த முருகதாஸ் என்பவர், சேதுபதி என்பவர், இவங்கெல்லாம் எப்படி இதுக்குள்ள வராங்க? அவங்க இவ்வளவு பெரிய ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை
வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்வதற்கு அவர்களால் எப்படி முடிந்திருக்கிறது என்பதெல்லாம் உண்மையில் நாம் பெரிய கேள்விக்குரிய விஷயங்களாக இருக்கிறது. பத்திரப்பதிவுத்துறையை பொறுத்தவரையிலும் அங்கு நடந்திருக்கக்கூடிய சில விஷயங்களும் பிடிபடாத தன்மையிலே இருக்கின்றன. குறிப்பாக அங்கு இந்த பிரச்சனையை நன்றாக அறிந்திருந்த பழனி சார் பதிவாளர் அவர் ஒரு நிர்வாக காரணங்களுக்காக அது இயல்பாக நடைபெறக்கூடிய அந்த ரொட்டேஷனல் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லக்கூடிய வகையில அவர் வெளியில போறாரு. வேறு ஒருவர் அங்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார். அந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்ட சார் பதிவாளர் அங்கு பணியில சேராம இருக்காங்க. அப்படி சேராத இருக்கிற நேரத்துல அவருடைய பொறுப்பை நிறைவேற்றி கொடுக்கும்படி அங்கேயே ஒரு இடைக்கால ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவர் மறுத்த சூழ்நிலையில் கொடைக்கானலில் இருந்து ஒருவர் அங்கிருந்து வருகிறார். ஜஸ்டின் மணிகண்டன் என்ற ஒரு சார் பதிவாளர் வருகிறார். அவர் வந்தவுடனேயே அவரிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் தனி நீதிபதி கொடுத்த ஒரு உத்தரவின் பேரில் தனக்கு இந்த நிலம் சொந்தமானது, இதை நீங்கள் பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோருகிறார்கள். அந்த தனி நீதிபதியினுடைய தீர்ப்பிலேயே கூட என்ன சொல்ல, அவர் தனி நீதிபதியினுடைய தீர்ப்பே கூட இன்றைக்கு நீதித்துறை சார்ந்தவர்கள் அதை முறையாக அதை பற்றிய ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும். ஆனால் அதற்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்படி இந்த கோயில் நிலம் என்பதை பற்றி ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பதிவு செய்து கொடுங்கள் என்று எப்படி கொடுக்க முடியும்? அது ஒரு மடத்துக்கு சொந்தமான நிலம் என்று நன்றாக தெரியும். அதற்கான ஆவணங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது அந்த மடத்திற்கு சொந்தமான நிலத்தை ஒரு தனிநபர் இவர் எனக்கு இன்னாருக்கு கொடுப்பதற்கு பரிமாறி செய்து கொள்வதற்கு கோர்ட் எப்படி அனுமதித்து என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் தனி நீதிபதி ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் கேன் பி கன்சிடர் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த நிலத்தை விற்பதாக சொல்லக்கூடியவரும் வாங்கக்கூடியவரும் பத்திரப்பதிவு அலுவலரும் சேர்ந்து இந்த மோசடியை செய்திருக்கிறார்கள். இதற்கு அமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்பது ஏற்புடையதாக இல்லை. இப்போது ஒரு அமைச்சர் சொன்னதுல ஒரு விஷயம் தான் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு மோசடி நடந்துருச்சு என்பதை பத்திரப்பதிவுத்துறை சார்ந்த அமைச்சரும் ஒத்துக்கொள்கிறார், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் ஒத்துக்கொள்கிறார். இதுல இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தவறு நடந்து விட்டது, ஆனால் இதற்கு என்னுடைய தலையீடு இருந்ததாகவும் நான் என்னுடைய உறவினர்களுக்கு அதை கொடுத்து விட்டதாகவும் என் மீது அவதூறு செய்கிறார்கள் என்று அவர் சொன்னது மட்டும் இல்லாம, அவ்வாறு அவதூறு செய்தவர்கள் எல்லாம் நான் கட்டாயமா போலீஸ்ல புகார் கொடுப்பேன்னு சொல்லி அப்படி புகாரும் கொடுத்து சிலரை கைதும் செய்ய வைத்திருக்கிறார்கள். அது நேற்றைக்கு நீதிமன்றத்துக்கு போன போது எடுத்ததுக்கெல்லாம் இப்படி நீங்க கோர்ட்டுக்கு வருவீங்களா, இதுக்கெல்லாம் கிரிமினல் வழக்கு தொடுப்பீங்களா, அது 2 பிரிவினருக்கு இடையே கலகம் மூட்டுவது என்கிற பிரிவுகளின் கீழெல்லாம் இந்த வழக்கை பதிவு செய்வீர்களா என்றெல்லாம் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இப்ப 2 தரப்புக்கு இடையில கலகம் பண்றதுன்னா யாரு? 2 தரப்புல யாரு? ஒரு தரப்பு அந்த யூடியூபர்ஸ் சொல்லி சொன்னா, இன்னொரு தரப்பு யாரு? அமைச்சரா? அந்த கேள்வி எல்லாம் இருக்கு. அமைச்சர் ஏன் இவ்வளவு பதட்டப்படுறாரு? அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மடியில கனம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லைன்னு சொல்லி அவர் சொன்னது. அவர் ஒரு அமைச்சர் சொன்னால் அது செய்தி ஊடகங்கள் அந்த விஷயத்தை தான் முன்னிலைப்படுத்துவாங்க. ஒரு யூடியூபர் சொல்றதுக்கு அவருக்கு சில ஆயிரம் அல்லது சில லட்சம் பார்வையாளர்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு அமைச்சர் சொல்லுது என்பது அது ஒரு அரசினுடைய செய்தி. அந்த செய்திக்கு கூடுதலாக அதுக்கு ரீச் உண்டு, அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துற போகுது. அப்படி இருக்கும்போது அவரு தன்னை பற்றி தன்னுடைய செயல்பாட்டை பற்றியோ அல்லது இந்த பரிவர்த்தனை பற்றியோ பொது வெளியில் எந்த விவாதமும் நடக்கக்கூடாது என்று ஒரு மூடி மறைக்கக்கூடிய அல்லது வாய்ப்பூட்டு போடக்கூடிய ஒரு வகையில அவர் முயற்சித்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு அவர் மேல கூடுதலாக விமர்சனத்தை வைக்க வேண்டியது இருக்கிறது. அவர் உண்மையில் இதுல எந்த வகையிலையும் அவர் ஒரு அறத்திற்கு புறம்பாகவோ அல்லது சட்டத்திற்கு புறம்பாகவோ அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தின் மீது அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கு விரோதமாகவோ அவர் நடக்கவில்லை என்ற பட்சத்தில் அதை மக்களிடம் தெளிவுபடுத்தி விட்டு பரிபோகன அந்த நிலத்தை மீட்டெடுப்பதற்குண்டான வழிவகைகளை அவர் ஈடுபடுவது, மேற்கொண்டு தன்னுடைய துறையின் கீழ் எந்த ஆக்கிரமிப்பும் நடக்காமல் பார்த்துக் கொள்வது என்பதுதான் அவர் செய்திருக்க வேண்டிய வேலையை தவிர, அவருடைய அதிகப்படியான பதட்டங்கள் தான் இப்போது பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வழக்கு, இப்படிப்பட்ட பிரச்சனையில சின்ன அதிகாரிகள், அதாவது இப்ப இந்த சார் பதிவாளரை சஸ்பெண்ட் பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன அதிகாரிகள் மட்டுமே இந்த பின்னணியில சிக்கி, இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமானவங்களா இதுல இருந்து வெளியாகிறதுக்கான வழிகள் அந்த மாதிரி இருக்கா? இப்போ இந்த விசாரணை வளையத்துக்குள்ள
யார் யாரெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு? இது வந்து இன்னும் எப்படி போகும்? இல்ல இப்போ 2 பேர் மேல 3 பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. அவங்கள ம். இன்னும் யாரையும் அதாவது இந்த நிலத்தை என்னுடைய நிலம் என்று விற்றவர்களாகட்டும், அல்லது என்னோட பணம் ரூ. 2,00,00,000 குடுத்து வாங்குனவங்கன்னு சொல்லக்கூடியவங்களாகட்டும், அவங்கலாம் இன்னும் கைது செய்யப்படல. அவங்க எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அவங்கள பத்தி பேச்சே இல்லாம இருக்கு. ஆனா, இந்த நில பரிமாற்றத்தை பற்றி பொதுவெளியில விவாதத்துக்கு கொண்டு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ம். நமக்கு இதுதான் இங்க நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம். ம். அ அந்த அந்த சம்பந்தப்பட்டவர்கள் எந்த அடிப்படையில அவங்க நிலத்த வந்து வித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு குப்புசாமி மணியக்காரர் கொடுத்த அந்த நிலம் தண்டபாணி தேசிகர் இது சுவாமிகள்ட்ட இருக்கு. அவரு பராமரிப்புல இருக்கு. பிறகு அவருடைய இரத்த வாரிசுகள் காலப்போக்கில் அந்த நிலத்தை தங்களுடையது என்று உரிமை இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அதை குத்தகைக்கு விடுவது போன்ற விஷயங்களிலே ஈடுபடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் இந்த குத்தகை வாங்கிய ஒருவர் நான் குத்தகை பணம் என்பது நான் கொடுத்திருக்கக்கூடிய தொகை என்பது இந்த நிலத்தினுடைய மதிப்பை விடவும் கூடுதலாக நான் குத்தகை கொடுத்து விட்டேன். ஆகவே இந்த நிலத்தை எனக்கு எழுதி கொடுக்க வேண்டும், உரிமையாக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை. இப்படியாக அந்த நிலம் கைமாற்றி கொடுக்கப்படுவதற்குண்டான முயற்சிகளும் கைப்பற்றுவதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருப்பதை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். பழனி மக்களுக்கு இப்படியான ஒரு பொது சொத்தை அபகரிப்பதற்கான முயற்சி நடக்கிறது என்பது நன்றாக தெரிந்திருக்கிறது. அதுல ஒரு கட்டத்துலதான் இந்து சமய அறநிலைத்துறை தலையிட்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை எல்லாம் புல்டோசர் வச்சு எல்லாத்தையுமே சுத்தம் நீக்கிட்டு அதை சுத்தப்படுத்தி பக்தர்களுடைய வாகனங்கள் நிறுத்துமிடமாக அது பயன்பாட்டுல இருக்கு. அப்படி பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை வெறுமனே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு என்கிட்ட காட்டினாங்க, அதுல கேன் பி கன்சிடர்னு இருந்துச்சு, அந்த ஒரு வார்த்தையை பார்த்து நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன், அதனால பதிவு பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஒரு இப்படி ஒரு டெக்னிக்கலா அவங்க வந்து வாதாடலாம். என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த நிலத்தினுடைய சந்தை மதிப்பு 100 கோடி என்று இருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் ஒரு வழிகாட்டு மதிப்பு, கைட்லைன் வேல்யூ என்று சொல்லக்கூடிய வழிகாட்டு மதிப்பு தான் நாங்க வந்து கணக்குல எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப எங்களுக்கு வந்து வழிகாட்டு மதிப்பு அடிப்படையில இது ஒரு பெரிய தொகையா தெரியல, ஆகவே நாங்க இதை பதிவு பண்ணி கொடுத்தோம்னு சொல்லி தப்பிக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இந்த நிலம் சர்ச்சைக்குரியது, இதை அபகரிப்பதற்கான தொடர் முயற்சி இருக்கிறது என்று விவரம் தெரிந்த அனைவரும் அங்கிருந்து அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது தற்செயலாக நடந்ததா, திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என்பதுதான் இப்போது நாம் விவாதிக்க வேண்டிய விஷயம். அங்கிருந்த இணை கமிஷனர் அவர் பதவி உயர்ல அவர் வெளியில போறாரு. அவர் தான் மாரிமுத்து நினைக்கிறேன். அவர் தான் தொடர்ச்சியாக அங்க அந்த நிலத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்திற்கும் மாவட்ட பதிவாளருக்கும் 2 முறை கடிதம் கொடுத்து அது கோயில் சொத்து என்று வகையில் மடத்துக்கு சொந்தமான சொத்து என்பது மட்டுமல்ல, அதனுடைய தக்காராகவும் அவர் பொறுப்பாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்தால. அப்போ அவர் வந்து அந்த இடத்துல இருந்து மாற்றப்பட்டிருக்கிறார். அது தற்செயலாக நடந்ததாக இருக்கலாம். நம்ம அதற்கு நோக்கம் கற்பிக்க வேண்டியதில்லை. ஒரு வழக்கமான அலுவல் நடைமுறை என்பதை போல ஒரு ரொட்டேஷனல் டிரான்ஸ்ஃபர்ல பீரியாடிக்கலா வர்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய சப்ரிஷாரும் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா புதிதாக போடப்பட்டவர் அந்த இடத்துல வந்து பொறுப்பெடுத்துக்க வேண்டியவர், அவங்க ஜாயினிங் டைம்ன்ற முறையில அவங்களும் லீவ்ல இருந்துதாங்கன்றாங்க கூட நம்மளே சாதகமா அவங்களையும் கூட இதுல விலக்கி வச்சிடலாம். ஆனா அங்கேயே பொறுப்பில் இருந்த ஒருவர் ஏன் பொறுப்பெடுக்க மறுத்தார்? பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட ஒருவர் ஏன் பொறுப்பெடுக்க மறுத்தார் என்றால், இது ஒரு பெரிய பிரச்சனை, நாம் வந்து இதுல சம்மந்தப்படுத்தி விட கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வுல இருந்து அவர் வராமல் இருந்திருக்கலாம். அதனால அவர் வரல. அப்போ உடனடியா கொடைக்கானல்ல இருந்து ஒருவர் கொண்டு வந்து இறக்குமதி செய்யப்படுகிறார். அது வழக்கமா கேட்டா அவங்க அலுவல் நடைமுறை தான். பழனி மாதிரியான ஒரு பெரிய சென்டர்ல ஆள் இல்லைன்னா டெபுடேஷன்ல வந்து வர்றதுங்கிறது இயல்பா நடக்கக்கூடியதுதான். பொறுப்பு அல்லது இன்சார்ஜா வந்து வர்றதுங்கிறது சாதாரணமா இருக்கக்கூடிய நடைமுறை தான். ஆனா அப்படி வந்த ஒருத்தர் வந்து ஒரு தற்காலிகமாக வரக்கூடிய ஒருவர் இது போன்ற பெரிய முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்க மாட்டார் என்பதுதான் பொதுவாக அலுவலகம் சார்ந்த நடைமுறைகளில் இருக்கக்கூடியது. இப்ப அவரு வந்த இடத்துல தற்செயலா இந்த பத்திரப்பதிவை நடத்தினாரா, இல்ல இந்த பத்திரப்பதிவை நடத்துறதுக்காக தற்செயலாக வருவதை போல் வந்தாரா என்பதுதான் இப்போது பேச வேண்டிய விஷயம். அமைச்சர் தன் மீது சுமத்தப்பட்ட பழிச்சொல் அல்லது களங்கம் என்றுதான் பதறிக்கொண்டிருக்கிறாரே ஒழிய, அவர் வகிக்கக்கூடிய துறை சார்ந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் அவர் கூடுதல் அக்கறை செலுத்த மறுக்கிறார். ஏற்கனவே கூட ஒரு நேர்காணல் சொன்ன மாதிரி, போய் கோயிலை சுத்தி இருக்கிற ஒரு கடையில போய் முறுக்குக்கு எக்ஸ்பைரி டேட் கேட்கிறாரு.
இருக்கிற இந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு அன்னைக்குதான் இந்த முறுக்கு செஞ்சாங்கிறதுக்கு என்ன அத்தாச்சுன்னு கேக்குறாரு. ஒருவேளை அதை நம்ம வீடியோ எடுத்து கொடுத்தோம்னா இது அன்னைக்கு தான் எடுத்து வீடியோன்னு என்ன சத்தாச்சுன்னு கேட்டாலும் கேட்பாரு. இப்ப இதிலெல்லாம் இவ்வளவு நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைச்சர் தன்னுடைய துறை சார்ந்த ஒரு பெரிய சொத்து இப்படி அபகரிக்கப்படுவதை பற்றி என்ன அவர் முயற்சி எடுத்தாரு. சரி, வெளி உலகத்துக்கு இது தெரிய வந்துருச்சு. 6ஆம் தேதி பதிவு பண்ணியிருக்காங்க. 10ஆம் தேதி தான் இது 10-11 தேதியில தான் இது பொதுவெளியில இது ஒரு அரசு தரப்புல இருந்து இந்த செய்தி வரவில்லை. இது சமூக ஊடகங்கள் வழியாகத்தான் இந்த பிரச்சனை வெளியில வருகிறது. இப்படி வெளியில வந்த பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று நமக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அவங்கள ஏன் கைது பண்ணல? நீங்க ஒரு பத்திரிகையாளர் விஜயன், ஊடகவியலாளர் விஜயன், அவர் பாத்தீங்கன்னா நடுராத்திரில போய் அவரை கூட்டிட்டு 2 நாள் வச்சு விசாரணை போட்டு டார்ச்சர் பண்ண முடியுது. அமைச்சருக்கு எதிராக ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி போட்ட உடனே அவங்கள போய் உடனே உங்களால தூக்க முடியுது. இதெல்லாம் உங்களால பண்ண முடியுதுன்னு சொன்னா இவ்வளவு பெரிய சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ணவங்கள ஏன் நீங்க இது வரைக்கும் கைது பண்ணாம இருக்கிறீங்கன்றது நம்ம ஒரு கேள்வி எழுப்பிட்டு மறுபடியும் என்ன பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை நீர்த்து போக வைக்கக்கூடிய வகையிலோ அல்லது இந்த பிரச்சனையில் இன்னும் வேறு பல அம்சங்கள் இருக்கிறது என்று இதை திசை திருப்பதற்காகவோ இப்போது ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறார். இப்போ நீங்க பத்திரப்பதிவுத்துறைக்கும் எனக்கு சில நண்பர்கள் கிட்ட பேசும்போது பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் அல்லது சில ஊடகங்கள்ல கூட அது சொன்னாங்க. இந்த பத்திரப்பதிவுத்துறைக்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் ஒரே செயலாளர் தான் அரசு துறை செயலாளராக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய கவனத்துக்கு கூட இது போகலையா? அப்ப ஒரு கீழ்மட்ட அதிகாரிகள் மட்டுமே நினைத்து அல்லது அடிநிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மட்டுமே இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்வார்களா? அவங்களுக்கு உயர் அதிகாரிகளை பற்றி பயம் இருக்காதா? அரசு இதிலே தலையிடும், அரசியல் இயக்கங்கள் தலையிடும், சில நேரங்களில் மதவாத அமைப்புகள் கூட இதிலே தேவையற்ற வகையில ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா பழனி அந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான ஏரியா தான். இப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிற போது இவ்வளவு அப்பட்டமான துணிச்சலாக எப்படி இதை செய்வார்கள்? இது வலுவான பின்புலம் இல்லாமல் இப்படி ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்கான தைரியம் அவர்களுக்கு இருக்குமா என்பதெல்லாம் கேள்விக்குறி. அமைச்சர் இதையெல்லாம் பேசாமலேயே தவிர்த்து வந்து கொண்டிருக்கிறார். எதிர்காலத்துல இது மாதிரியான கோவிலுக்கு மீண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு அரசு தரப்புல இருந்து அவங்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? அமைச்சர்களை எந்த அளவுக்கு அவங்க பொறுப்பா இருக்கணும்? இல்ல, அமைச்சர் என்பதே பொறுப்பா இருக்கிறதுக்கு தான். ஆளாளுக்கு எது பண்ணிட்டு கூட அதுவே பொறுப்பா இருக்கிறது தான். அமைச்சர் என்பது பொறுப்பு தானே. அதனால இப்ப இதுல இல்ல நம்ம கேட்க வேண்டியது கோவில் ஏற்கனவே நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது ஒரு கோயில்கள் அனைத்தையும் இந்து சமய அறநிலைத்துறை கலைத்து விட்டு கோயிலுக்கான சொத்துக்கள் இதையெல்லாம் பக்தர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சிலர் கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்தர்கள் யாரு? அவங்களுடைய சமூக பின்புலம் என்ன? அவங்க இந்து மதத்துக்குள்ள வைக்கக்கூடிய சாதி படிநிலையில அவங்க யாரு என்ன? இந்த கேள்விக்கெல்லாம் அவங்களால பதில் சொல்ல இன்னும் அவங்க முன் வரல. ஆனா இந்து சமய அறநிலைத்துறையில இருந்து நான் என்ன சொல்றேன், இந்து சமய அறநிலைத்துறை என்கிற ஒரு வலுவான கட்டமைப்பு இந்த அந்த துறையினுடைய கீழே இருக்கக்கூடிய அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், கோயில்கள், இனாம், அதுக்கு கொடுக்கப்பட்ட தானமாக கொடுக்கப்பட்ட நிலம், இது இத்தனை விஷயங்கள் அதோட சம்மந்தப்பட்டிருக்குது. இதையெல்லாம் நிர்வகிப்பதற்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசு துறையாக அது இருக்கும் போதே இவ்வளவு பெரிய கொள்ளை நடக்கிறது என்றால் நீங்க இது ஒருவேளை இந்து சமய அறநிலைத்துறை என்பது இல்லாமல் போனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற கேள்வி எழுப்பி பார்த்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறை என்பது இன்னும் அதனுடைய கட்டமைப்பு என்பது இன்னும் வலுவாக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, கோயிலினுடைய சொத்துக்கள் எவை? அவை முழுமையாக கோயிலினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதா? இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குதா? யாரெல்லாம் ஆக்கிரமித்திருக்கிறார்கள்? நீங்க அங்கேயே இன்னும் மொத்தம் பழனியில 3 மடங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சுதர்சன் மடம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மடத்துக்கான இடம் கூட ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இந்த மாதிரியாக நீங்க கடந்த ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2021 இருந்து 2025 வரைக்குமான காலகட்டத்துல ஏறத்தாழ ஒரு 1356 கோடி ரூபாய்க்கு சொந்தமான பழனிக்கு தண்டபாணி சுவாமிகள் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு.
அப்படின்னா மீட்டெடுக்கப்பட்ட சொத்துக்களே 1356 கோடின்னு சொல்லி சொன்னா இன்னும் எவ்வளவு சொத்துக்கள் எந்தெந்த கோயிலுக்கு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் யாரெல்லாம் இன்றைக்கு ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம வந்து தேடி பார்க்கணும். ஒரு கோயிலுக்கே அவ்வளவு பெரிய சொத்து அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோயில்கள், அதுக்கு உண்டான சொத்துக்கள், இதையெல்லாம் வந்து நம்ம முறைப்படுத்தி அது எல்லாமே ஒரு வெளிப்படைத்தன்மையோடு மக்களுக்கு பொறுப்பு சொல்லக்கூடிய வகையில அதெல்லாம் இருக்கணும். வெறும் பக்தர்களுக்கு பொறுப்பு சொல்லக்கூடியது இல்லை. ஏன்னா அது பொது சொத்து. அது அது வெறும் பக்தர்களுக்கு மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. அது பொது சொத்து. அப்போ இந்த அமைச்சர் அங்கிருந்து வந்த உடனே நீங்க அவர் பொறுப்பேற்ற உடனே நீங்க பாத்தீங்க, இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து வரக்கூடிய வருமானம் முழுவதும் புனித காரியங்களுக்கு மட்டுமே செலவு செய்யப்படும். அது என்ன புனித காரியம்னா என்ன? அது அதுக்குள்ள எதெல்லாம் அடக்கும்? நீங்க இதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் அவங்களுக்கு வரக்கூடிய கோயில் வருமானத்திலிருந்து பல்வேறு சமூகம் சார்ந்த சில குறிப்பாக கல்வி போன்ற விஷயங்களுக்கு கூடுதலாக முன்னுரிமை கொடுத்து பல்வேறு கல்வி நிலையங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ஒரு கும்பல் தொடர்ச்சியாக அரசை வந்து மிரட்டி கொண்டிருந்தது, அவதூறு செய்து கொண்டிருந்தது. அந்த குரலை வலுப்படுத்துவதைப் போல இந்த புதிய அரசு வந்த உடனேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் புனித காரியங்களுக்கு மட்டும் செலவு செய்வோம். இப்ப ஒரு ஒரு கோயில் வந்து தன்னுடைய வருமானத்திலிருந்து பக்தி சார்ந்த நடவடிக்கைகளுக்கு குந்தகம் வராமல் அதனிடம் இருக்கக்கூடிய உபரி நிதியிலிருந்து மக்கள் நலன் சார்ந்த, சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது புனித நடவடிக்கையில வராதா? அது என்ன வந்து தீட்டான விஷயமா? கல்வி கொடுப்பது என்பது அல்லது ஒரு மருத்துவமனை கொடுப்பது என்பதெல்லாம் தீட்டான விஷயமா? அப்படியெல்லாம் இல்லையே. நீங்க தமிழ்நாட்டுல, இந்தியாவுல இருக்கக்கூடிய பழமையான நம்முடைய கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள் எல்லாமே மத பிரச்சாரத்திற்காக, மத பரப்புரைக்காக இங்கு வந்த வெளிநாட்டவர்கள் தங்களுடைய மத நோக்கங்களுக்கு அப்பால் மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த அக்கறையிலிருந்து உருவாக்கப்பட்ட கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள் தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல, இந்தியாவுல புகழ்பெற்ற நிறுவனங்களா இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியம் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையில கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், இது போன்ற விஷயங்கள். அது பொறுக்காம அதை எதுக்கு செலவழிக்கிறீங்கன்னு ஒரு கும்பல் கூச்சல் போடுது. இந்த அமைச்சர் வந்து அதுக்கு அந்த குரலுக்கு செவி சாய்ப்பது போல அவ்வாறு பேசியிருக்க கூடாது என்பதை கூட நாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. கோயில் நிதி என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும். இது அனைத்துமே ஒரு வெளிப்படைத்தன்மையோடு மக்களுக்கு பொறுப்பு வகையில இருக்க வேண்டும். வடநாட்டுல இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பல்வேறு கோயில்கள், அயோத்தி ராமர் கோயில் உட்பட பல கோயில்களில் மக்கள் கொடுத்த காணிக்கை பணம், அந்த மக்கள் அந்த கோயில்களுக்காக தானமாக கொடுத்த நிலம் அல்லது கோயிலின் பெயரால் எழுதி வாங்கப்பட்ட, குறைந்த விலைக்கு எழுதி வாங்கப்பட்ட நிலம், இவை எல்லாமே சட்டவிரோதமாக லாபத்திற்காக ராமனின் பெயரால், பக்தியின் பெயரால், ஆன்மீகத்தின் பெயரால் யாரோ சிலர் கொள்ளையடிப்பதற்கும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கடைசி ஒரு கேள்வியா, இப்போ இந்த வழக்கானது சிபிசிஐடி கிட்ட மாற்றி இருக்காங்க. சிபிசிஐடி இந்த வழக்க வந்து எந்தெந்த கோணத்துல எல்லாம் விசாரிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சிபிசிஐடி என்ன வந்து இந்த பரிமாற்றம் எப்படி நடந்துச்சு, இதை யாரு வித்தாங்க, யாரு வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு சொல்ல போறாங்களே ஒழிய, இதுல சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதைத்தான் மக்கள் தெரிந்து கொள்ள விருப்பமாக இருக்கிறார்கள். நம்ம அதை தான் இப்ப கேட்கிறோம். ஒரு யாருக்குமே தெரியாம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல பட்ட பகல்ல நம்ம திருட்டு அப்படின்னா, அபகரிப்பு அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஊரெல்லாம் தூங்கின பிறகு யாரோ சில பேர் வந்து முகமூடி எல்லாம் போட்டுக்கிட்டு உருவம் தெரியாம வந்து செவரி குதிச்சு பண்ணுவாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் இல்ல. பட்டப்பகல்ல ஊர் உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப நேரா நல்லா வந்து வந்து ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒரு பேப்பர் பேனா வச்சே வந்து 100 கோடியை வந்து அபகரிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இது கடந்த காலத்திலயும் நடந்திருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா கனிகாந்த் சௌத்ரின்னு ஒருத்தர் இருந்தாரு பெங்கால்ல, அவர் மத்திய அமைச்சரெல்லாம் இருந்தாரு. அவரு பேர்ல மால்டா ரயில்வே ஸ்டேஷனை வந்து ஒரு முறை அவருக்கு யாரோ பத்திரம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. இதெல்லாம் நடந்திருக்குது. வேற சில இடங்கள்ல எல்லாம் கூட இந்த மாதிரி பொது சொத்துக்களை சட்டவிரோதமாக அல்லது போலியான ஆவணங்களை வைத்து இப்படி எல்லாம் நடந்திருக்குது. ஆனால் அதெல்லாம் கவனத்திற்கு வந்த போது
பெரிய அதிர்ச்சி உருவாக்கல. என்னன்னா அதனுடைய மதிப்பெல்லாம் குறைவானது. ஆனா இது ஒரு கோயில். இவங்க எல்லாம் சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசம்னா அப்புறம் சிவனோட மகன் சொத்து மட்டும் என்ன அவங்கள எல்லாம் வாழ வச்சிருமா திருந்தா மட்டும். நீங்க பக்தி அப்படின்ற பேர்ல வந்து குறைஞ்சபட்சம் இதை வாங்கியிருக்கிற விற்கிறது வாங்கினது 2 பேருமே பக்திமான்கள் தான் தெரிய வருது. ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியுது இந்த சாமி சக்தி பூசாரிக்கு தெரியுன்ற மாதிரி நம்ம சாமி நம்மள ஒண்ணும் பண்ணாதுன்ற தைரியமா தான் அதை பண்ணிருக்கிறாங்க இந்த மோசடியை. அதனால இதுல நம்ம சொல்ல வேண்டியது சிபிசிஐடி வந்து அவங்களுடைய விசாரணையில இது என்ன விதமாக இந்த சதி வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, இது எல்லாமே தற்செயலாக நடந்தது என்பதை போல பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் நம்மளை நம்ப சொல்றாங்க. இதுல எதுவுமே உள்நோக்கம் இல்லை. இது வந்து கோர்ட்டினுடைய வந்து தனி நீதிபதியினுடைய ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு அந்த ஒரு வரியை வைத்துக்கொண்டு தவறாக புரிந்து கொண்டு இந்த பத்திரப்பதிவு நடந்திருக்கிறது. தயவு செய்து இதை நீங்க எல்லாம் நம்புங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னா தாவேக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்றத நம்ம எப்படி நம்புறதுங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. ஏன்னா நீங்க பொது வெளியில ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல உட்காந்து ஒருத்தர் ஒரு ஏதோ ஒரு பவுடரை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு கன்சியூம் பண்றதுக்கு. அது உலகம் முழுக்க இருக்கிற பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது நிச்சயமாக ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துவதில் ஒரு நல்ல தேர்ந்த ஒருவருடைய என்ன சொல்றது அந்த கை ஓட்டம் அவர் செய்யக்கூடிய நேர்த்தி இதெல்லாம் வந்து இது போதைப் பொருள் பழக்கத்துல இருக்கிற ஒருத்தர் செய்யக்கூடியதுன்னு சொல்றாங்க. ஆனா அவரு ரொம்ப சாதாரணமா என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து பாராசிட்டமால் மாத்திரைய வந்து அது என்ன அவ்வளவு அபூர்வ சக்தி வாய்ந்த அந்த ஏடிஎம் கார்டு நமக்கெல்லாம் எதுவுமே பிளாட்டினம் கார்டு கூட கொடுத்துருக்குறாங்க. ஆனா அதெல்லாம் இப்படி எல்லாம் நசுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு பொடி பொடியா தூள் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அந்த மாந்திரீக அதி அற்புத ஏடிஎம் கார்டு என்னன்னு தெரியல. அவர் சொல்றாரு நான் வந்து மாத்திரை நசுக்குன்னு நீங்க நம்புங்க அப்படின்றாரு. இல்லைங்களா? இவங்க இப்படி சொல்லும் நம்புங்கன்னு சொல்லி சொல்றதுல நமக்கு சந்தேகம் வருது. ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்குறாரு 1,30,000 நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவர் சொல்றாரு நம்புங்கன்றாரு. அவங்க கூட்டத்துக்கு வந்துதான் 41 பேர் செத்து போனாங்க. எங்களுக்கு இதுல எந்த சம்பந்தம் இல்ல நம்புங்கன்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப வந்து எங்க மேல பழி போடுறீங்க அப்படின்னு வந்து இருக்கிற எல்லாத்து மேலே இவங்க பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்பணும்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. அப்ப இவங்க நம்புங்கன்னு ஒண்ணு சொல்லும் போதுதான் நமக்கு சந்தேகம் வருது. இப்ப அமைச்சரும் நம்புங்கன்னு சொல்றாரு. நம்ம எப்படி நம்புறதுன்னு தான் தெரியல. சிபிசிஐடி அதை வந்து பட்டவர்த்தனமாக தனக்குரிய துறை சார்ந்த பொறுப்புகளில் இருந்தும் இந்த சமூகம் அவர்களுடைய வந்து புலன் விசாரணையினுடைய முடிவை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறது என்ற வகையிலும் அவங்க வெளிப்படைத்தன்மையோடு தங்களுடைய புலனாய்வை முடித்து விரைவாக அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலோட பத்திரப்பதிவில் நடந்த நில மோசடியை குறித்து எங்க கிட்ட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா. நன்றி.